இது தனி, இது தனி, இது தொழிற்சாலை, இது தனி. பழம், காய், உணவுக்கு பழங்கள் தனி, ஏற்றுமதி அது தனி. இந்த தண்டு இதில் இந்த வாழை உங்களுக்கு தெரியும், இந்த வில்லை, இந்த சிப்ஸு அது தயாரிக்கிறது. இதை எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ற தட்டு, இந்த தட்டு பாருங்கள், பிளாஸ்டிக்கை ஒழிச்சிடறோம். இந்த தட்டு வந்துடுது பாருங்கள், பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ அதில் நார் எடுக்கிறேன். இந்த நார்லேருந்து வேட்டி விருதுநகரில் தயாரித்து என் மனைவி கூட இப்போ வாழையில் பட்டு சேலை கொடுத்தாரு. அந்த பாருங்கள், அந்த சேலை அப்படி வாழை நார், வாழை பையி, இந்த பிளாஸ்டிக்கை ஒழிச்சிடும். இந்த நெகிழி குலைமத்தை ஒழிச்சிட்டு எல்லாமே வாழையில் எவ்வளோ பயன்பாடு இருக்குன்னு பார்த்து பாருங்கள். இந்த துண்டுலாம் அவர் வாழையில் நெஞ்சது தான் இந்த சேலையெல்லாம். அப்போ வாழை அங்கே ஒரு 2000 ஏக்கர் வாழை இருந்தால் வாழை சார்ந்த தொழிற்சாலை இருக்குது பாருங்கள். 2-3 தொழிற்சாலை வருது பாருங்கள். அப்போ எவ்வளோ தொழிற்சாலை வருது, நல்லா கவனிங்க. இது கடலை, வேர்க்கடலை பல 1000 ஏக்கரில் போட்டிருக்கு. அங்கேருந்து என்ன சொன்னால் மரச்செக்கில் நம்ம எல்லாம் வந்து இங்கே பாருங்கள், கடலை எண்ணெய் தயாரிக்கிறோம், அது ஒரு தொழிற்சாலை. பிறகு கடலை மிட்டாய் தயாரிக்கிறோம், அங்கே பக்கத்துலேயே ஒரு தொழிற்சாலை. கடலை புண்ணாக்கு தயாரிக்கிறோம். என் மாட்டு பண்ணைக்கு தீவனம், ஆட்டுக்கு தீவனம், நிலத்துக்கு உரம். வேளாண் பண்ணை நான் தான் வச்சுருக்கேனே, போட்டுருவேன், அங்கே ஒண்டி போட்டுருவேன். அப்புறம் எண்ணெய், அது தமிழ்நாட்டு அரசே விற்கும். இப்போ எள்ளு விளை வைக்கிறோம் பல 1000 ஏக்கரில். அந்த எள்ளு எண்ணெய் தயாரிக்கிறோம். நல்லெண்ணெய், எள்ளு மிட்டாய், எள்ளு புண்ணாக்கு. அப்புறம் எள்ளு புண்ணாக்கு உங்களுக்கு தெரியும், அது குப்பையை நம்ம தீவனமாக நம்ம பயன்படுத்திக்கிறோம், உரமாகவும் பயன்படுத்திக்கிறோம். இந்த கற்றாழையை நீங்கள் கற்றாழைன்னு நினைக்கிறீங்க, அதுதான் மிகப்பெரிய இந்த முகப்பொழிவூட்டும் அந்த சாறுகள் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு இன்றைக்கி பெரிய சந்தையாக இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றும் போட்டுக்காட்டினா வந்து கொட்டாங்கச்சி பல 1000 ரூபாய்க்கு போகுது, அடுப்பு கறி பல இதுக்கு போகுது. அப்போ அதெல்லாம் எதில் பொருளாதாரம் இருக்குன்னு தெரியாமல் சாராய பொருளாதாரத்தில் நம்மளை சாகடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த அரசு. இந்த செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் பல செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது தமிழ் நியூஸ் 360. நன்றி, வணக்கம்.